கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை அப்போஸ்தலர் அதிகாரம் 2 வசனம் 44. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருமனமுள்ளவர்களாய் அனைவரோடும் சாந்தத்தோடும் அன்போடும் தாழ்மையுடனும் வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2:44 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர்களுடைய நாட்களில் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையிலே அனுதினமும் சேர்க்கப்பட்டவர்கள் தங்களுக்கு இருந்தவற்றை தங்களுக்கென்று வைத்து கொள்ளாமல் அதை அப்போஸ்தலர்களுக்கும் ஏழை எளிய ஜனங்களுக்கும் பகிர்ந்து சபை விசுவாசிகள் ஒருமித்து தங்களுக்கு இருந்தவற்றை பொதுவாக அனுபவித்து ஒவ்வொருவருக்கொருவர் பகிர்ந்து கொடுத்து ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஒரே இருதயத்தோடு ஒருமித்திருந்து கர்த்தரை துதிப்பதையே அவர்கள் நோக்கமாயிருந்தது. ஆகவே அவர்கள் பணத்தையோ செல்வத்தையோ பொருட்களையோ வாஞ்சித்து தேடாமல் தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். ஆனால் இந்நாட்களில் இந்திய சபைகளை நாம் பார்க்கும்போது அநேக ஊழியக்காரர்கள் ஏழை விசுவாசியாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுத்து உதவ முன்வராதவர்களாய் அவர்களிடத்தில் இருப்பவற்றையும் பெற்றுக்கொண்டு அதிநிமித்தமாய் தங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்களே அல்லாமல் விசுவாசிகளுடைய நிலையை அறிந்து அவர்களுக்கு உதவுவதற்கு முன்வருகிற ஊழியக்காரர்கள் வெகு சிலராய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களாய் ஒருபோதும் நாம் செயல்படாமல் ஒருவருக்கொருவர் நற்கிரியை செய்கிறவர்களாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தில் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் ஏழை விசுவாசிகளுக்கு உதவி செய்யத்தக்கதான இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாமும் கூட ஊழியக்காரரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களை சார்ந்து அவர்களை பிரியப்படுத்தும் எண்ணத்தோடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் நம்முடைய சபையில் இருக்கும் ஏழை விசுவாசிகளுக்கு உதவுவதற்கு நாம் முன் வருவதில்லை. இப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாய் நாம் இராமல் நம்மிடம் இருப்பவற்றை ஏழை ஜனங்களுக்கு, விசேஷமாக ஏழை விசுவாச குடும்பத்திற்கு பகிர்ந்து கொடுத்து அவர்கள் சந்தோஷமாய் வாழ்வதற்கு நாம் நற்கிரியை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி என்று சொல்லப்பட்டுள்ளது. விசுவாசிகளுக்கிடையே கபடமில்லாத இருதயம் இருந்தது. அவர்கள் மகிழ்ச்சியுள்ளவர்களாயிருந்தார்கள். நாமும் கூட நம்முடைய இருதயத்திலே கபடமில்லாதவர்களாய் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் வாழும்போதுதான் கர்த்தர் நம்மில் வாசம் செய்ய முடியும். ஆகவே சுத்த இருதயத்தோடு நம்மை காத்துக்கொள்வோம். மகிழ்ச்சி உள்ளவர்களாய் நாம் வாழ்வோம். அப்படி நாம் வாழும்போது சபையிலே அனுதினமும் புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சித்து சேர்த்து கொள்வார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தருவார். ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் கபடமற்ற இருதயத்தோடு சுத்த இருதயத்தோடு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர் போதித்து உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.